Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன ஏஜ் சார்ந்தது அப்படின்றது தெரியணும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்றத வந்து 4 விதமா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாலியோலித்திக் ஏஜ் அப்படின்றது வந்து பழைய கற்காலம், மீசோலித்திக் ஏஜ் அப்படின்றது இடை கற்காலம், நியோலித்திக் ஏஜ் அப்படின்றது புதிய கற்காலம், அண்ட் சால்கோலித்திக் ஆர் மெட்டல் ஏஜ் அப்படின்றது உலோக காலம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஏஜ்ல தான் வந்து மெட்டல்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்றதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாலியோலித்திக் ஏஜ் அப்படின்றது வந்து பிஃபோர் 10,000 பிசி, மீசோலித்திக் ஏஜ் அப்படின்றது 10,000ல இருந்து 6,000 பிசி, நியோலித்திக் ஏஜ் அப்படின்றது 6,000 to 4,000 பிசி, and then chalcolithic age அப்படின்னு பார்த்தோம்னா 3000 BC ல இருந்து 1500 BC. So இந்த Indus Valley civilization, so called Harappan civilization அப்படின்றது it is considered to be the part of the metal age அல்லது chalcolithic age அப்படின்னு சொல்றோம். இது எதனால ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எழுதப்பட்ட எந்த ஒரு எவிடன்சஸுமே வந்து இந்த பீரியடுக்கானது வந்து அவைலபிளா இல்ல. சோ இப்ப சொல்லணும் அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சங்கம் ஏஜ் அப்படின்றத பத்தி தொல்காப்பியத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது அகநானூறு, புறநானூறு, சோ 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமா அப்போ வாழ்ந்த சமுதாய மக்களை பத்தியோ அவங்களுடைய நாகரீகங்களை பத்தியோ எந்த மாதிரியான எழுத்துப்பூர்வமான எவிடன்சஸும் இல்ல அப்படின்றதுனால இத ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்றோம். சோ இது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி வந்து இத பத்தியதான பீரியட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்றோம், அல்லது எப்படி வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்றோம் அப்படின்னா ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ், தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றோம்ல. சோ அதுல கிடைக்கக்கூடிய சில ரிமைன்ஸ் வச்சுதான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த பீரியட்ல வந்து வாழ்ந்திருப்பாங்க, இந்த மாதிரியான மெட்டல்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான சொசைட்டி வந்து வாழ்ந்தாங்க, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து இந்த மாதிரியான டேட்டிங் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா 2 டைப் ஆஃப் டேட்டிங். ஒன்னு வந்து என்னன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் அல்லது C14 டேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்னு டென்ட்ரோக்ரோனாலஜி அல்லது ட்ரீ ரிங் டேட்டிங் அப்படின்றது. சோ C14 அப்படின்றது ரேடியோ கார்பன், நமக்கு தெரியும் C அப்படின்றது கார்பன் அப்படின்றதுடைய அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் C612 அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் C14 அப்படின்றது வந்து என்னன்னா ரேடியோ ஆக்டிவ் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த ரேடியோ ஆக்டிவ் கார்பன் அப்படின்றது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய புரோட்டான், காஸ்மிக் ரேட் புரோட்டான் அண்ட் தென் நைட்ரஜனும் கம்பைன் ஆகி வந்து நமக்கு கிடைக்குது. இந்த C14 அப்படின்றது வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்ற உடம்புக்குள்ள போகுது. சோ போட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ் அதை பத்தி எல்லாம் நமக்கு தெரியும். அட் த எண்ட் ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலோ இறக்கும் போது அதனுடைய உடம்பு வந்து என்னது டீகே ஆக ஆரம்பிக்குது. சோ அட் த ரிசல்ட்டா அதனுடைய உடம்புல வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் C14 பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றது வச்சு இந்த பிளான்ட் ஒரு அனிமல் வந்து இந்த டேட்டிங்ல இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க. தென் டென்ட்ரோக்ரோனாலஜி ஆர் ட்ரீ ரிங் டேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ வுட். சோ ஒரு வுட் அப்படின்றது வந்து கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ரிங்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். எவ்வளவு நம்பர் ஆஃப் ரிங்ஸ் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த வுட் அல்லது இந்த மரமானது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா சொல்றோம். சோ த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கூட கூட ட்ரீ ரிங்ஸ் உடைய நம்பரும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கூடும். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ஹரப்பன் அல்லது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ன்றதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஹரப்பா அப்படின்ற பிளேஸ்ல வந்து இந்த சிவிலைசேஷன் அப்படின்றது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ ஹரப்பா அப்படின்றது வந்து என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ரீஜியன்ல இருக்கு. சோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு அப்படின்றது தெரியும், இண்டஸ் அப்படின்றது ரிவர் அப்படின்றதும் தெரியும். இதுவும் பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல வந்து இருக்கு. சோ இந்த ஆற்றை சுத்தி இருக்கக்கூடிய வேலிஸ்ல இந்த சிவிலைசேஷன் அப்படின்றது அதிக அளவுல இருந்ததுனால இத ஹரப்பன் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த பீப்புள் அப்படின்றவங்க வந்து எப்படிப்பட்ட பீப்புளா இருந்தாங்க அப்படின்னா they were literate and அவங்களுடைய லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டிராவிடியன் லாங்குவேஜ், திராவிட மொழி அப்படின்னு சொல்றோம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றதுல முக்கியமான சிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா ஒண்ணு வந்து ஹரப்பா அப்படின்றது, இன்னொன்னு மொஹஞ்சதரோ அப்படின்றது.
ஸோ இந்த ஏன்ஷியன் சிட்டி ஆஃப் ஹரப்பா அப்படின்றது பிரிட்டிஷ் ரூல்ல வந்து என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஹெவியா வந்து டேமேஜ் பண்ணப்பட்டுச்சு. எதனால அப்படின்னா சோ இங்க இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் அப்படின்றது பிரிக்ஸ்னால கட்டப்பட்டிருந்துச்சு. சோ அந்த பிரிக்ஸ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து லாகூர்ல இருந்து முல்தான் அப்படின்ற பிளேஸ் வரைக்கும் என்ன பண்றாங்க ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த ட்ராக் பேலஸ்டுக்காக இந்த ரியூன்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனால கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து என்னதுன்னா இதுல வந்து ஹெவியா டேமேஜ் ஆகப்பட்டுச்சு. இந்த சிட்டி the Harappan city அப்படின்றது வந்து it is believed to have 23,500 residents வந்து இருந்ததா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இதனுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 150 hectares, that is 370 ஏக்கர் பரப்பளவுல வந்து இந்த சிட்டி அப்படின்றது வந்து நாகரிகமுடையதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இதுல முக்கியமான டிஸ்கவரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு. முதலாவது என்ன அப்படின்னா ஹரப்பா அப்படின்றது. சோ ஹரப்பா அப்படின்றத 1921ல தயாராம் ஷஹ்மி அப்படின்றவர் வந்து டிஸ்கவர் பண்ணாரு. அண்ட் தென் மொஹஞ்சதாரோ அப்படின்றது 1922ல ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் வந்து என்னன்னா டிஸ்கவர் பண்ணாரு. ரெண்டுடைய சிட்டி பேர் அண்ட் தென் ஹூ டிஸ்கவர்ட் இட் அதுவும் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் இன் விச் இயர் இட் வாஸ் டிஸ்கவர்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். தென் குஜராத் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்ல லூனி அப்படின்ற ஆற்றங்கரையில தோலவீரா அப்படின்ற பிளேஸ். சோ இதுதான் வந்து என்னன்னா லார்ஜஸ்ட் எக்ஸ்கவேட்டட் சைட் இன் இந்தியா. இத கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எஸ் பிஸ்ட் அண்ட் ஜேபி ஜோஷி அப்படின்றவங்க. சோ இந்த நேம்ஸும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அண்ட் தயாராம் ஷெஹ்மி ஆர்டி பானர்ஜி பத்தியும் கேட்டிருக்காங்க. 1921 அண்ட் 1922 அப்படின்ற இயரும் ரொம்ப முக்கியமானது. இயர்லியஸ்ட் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் பஞ்சாப்ல ஹரப்பா அப்படின்ற பிளேஸ், சிந்த்ல வந்து என்னன்னா மொஹஞ்சதாரோ அப்படின்ற பிளேஸ். இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்றதுதான் வந்து என்னன்னா இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ் சிட்டிஸ்லயுமே லார்ஜஸ்டான சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோ அப்படின்றது. சிந்த் அப்படின்றதும் வந்து என்னன்னா இப்ப பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல தான் இருக்கு. அதே மாதிரி வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்த்ல வந்து காட்டிஜி அப்படின்றது, ராஜஸ்தான்ல காலிபங்கன் அப்படின்ற பிளேஸ், பஞ்சாப்ல ரூபர் அப்படின்றது, ஹரியானால பானவல்லி அப்படின்றது, குஜராத்ல லோத்தல், சுர்கோத்தடா அண்ட் தோலவீரா அப்படின்றது. சோ இந்த தோலவீரா இங்க பாக்குறோம், லோத்தல் அப்படின்றது இந்த பிளேஸ், காடிஜி அப்படின்றது வந்து இங்க இருக்கு, காலிபங்கன் அப்படின்றது இங்க இருக்கு, பானவல்லி அப்படின்றது வந்து இந்த பிளேஸ்ல இருக்கு. இதை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து இந்த சைடு வந்து பிளேசஸ் அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் அப்படின்றத வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா என்னென்ன கோஸ்டல் டவுன்ஸ் என்னென்ன கடற்கரை நகரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோத்தல், காலிபங்கன், தோலவீரா அண்ட் தைமாபாத் அப்படின்ற 4 பிளேசஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். தென் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்றது வந்து 3250 அதாவது 3250 பிசில இருந்து 2750 பிசி வரைக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் 1931ல வந்து சொல்லியிருக்காரு. இயர் வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் 1956ல ஃபெட் சர்வீஸ் அப்படின்றவர் வந்து 2000 to 1500 பிசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1964ல டிபி அகர்வால் அப்படின்றவங்க 2300ல இருந்து 1750 சொல்றாங்க. பட் சர் ஜான் மார்ஷல் சொன்ன டேட்டிங் தான் வந்து என்னன்னா இட்ஸ் வைட்லி அக்செப்டட், அதாவது 3250ல இருந்து 2750 பிசி வரைக்கும். தென் ஃபேசஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 4 விதமா பிரிக்கிறாங்க. ப்ரீ ஹரப்பன், ஏர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன் அண்ட் லேட் ஹரப்பன் அப்படின்றது. ப்ரீ ஹரப்பன் அப்படின்றது ஆதி காலத்துல இருந்தவங்க. இவங்க வந்து எந்த ரீஜியனை வந்து ஆக்குபை பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் பலுச்சிஸ்தான். சோ பலுச்சிஸ்தான் அப்படின்ற பிளேஸ் வந்து நமக்கு தெரியும், ஆப்கானிஸ்தான் பலுச்சிஸ்தான் அப்படின்றது. இவங்க வந்து நொமாடிக் பீப்புள். சோ ஒரு இடத்துல வந்து பர்டிகுலரா தங்காம ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து என்னன்னா மூவ் பண்றவங்களா இருந்தாங்க. இன் சர்ச் ஆஃப் வாட்டரா இருக்கலாம், இன் சர்ச் ஆஃப் ஃபுட்டா இருக்கலாம், இன் சர்ச் ஆஃப் எனி நீட்ஸா இருக்கலாம். ஏர்லி ஹரப்பன் அப்படின்றவங்க வந்து கார்டிஜி அப்படின்ற பகுதியை வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. சோ கார்டிஜி அப்படின்றது சிந்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவங்க வந்து ரூரல் லைஃப்ல இருந்து அர்பன் லைஃப்க்கு வந்து மாற்றப்பட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா. தென் மெச்சூர் ஹரப்பன் அப்படின்றவங்க வந்து காலிபங்கன் அப்படின்ற பிளேஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. சோ இந்த காலிபங்கன் அப்படின்றது இங்க இருக்கு. கிரேட் சிட்டிஸ் அப்படின்றது வந்து இந்த மெச்சூர் ஹரப்பன் பீரியட்ல தான் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. தென் லேட் ஹரப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லோத்தல் அப்படின்ற பகுதியை வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. சோ இந்த பீரியட்ல தான் இண்டஸ் கல்ச்சர் அப்படின்றது வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு.
இவங்களுடைய சாலிட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இவங்களுடைய டவுன் பிளானிங். சோ நகர அமைப்பு அப்படின்றது எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா கிரிட் சிஸ்டம். சோ கிரிட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக்சர்ல பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா ஒன்னோட ஒண்ணு கட் பண்ணும்போது ரைட் ஆங்கிள்ஸா இருக்கும். சோ இது எல்லாமே வந்து ஒரு என்டையர் சிட்டியை வந்து நிறைய சின்ன சின்ன ரெக்டாங்குலர் பிளாக்ஸா வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா டிவைட் பண்ண மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இருந்துச்சு. இந்த டவுன் அப்படின்றது 2 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க. சோ இது வந்து என்னன்னா அப்பர் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க, அண்ட் தென் இது வந்து என்னன்னா லோவர் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்பர் பார்ட் அப்படின்றதுல வந்து என்னன்னா ரூலிங் கிளாஸ் பீப்புள் அப்படின்றவங்க வந்து இருந்தாங்க. லோவர் பார்ட்ல ஆர்டினரி பீப்புள் அப்படின்றவங்க வந்து ஸ்டே பண்ணிருந்தாங்க. அப்பர் பார்ட் அப்படின்றதுலதான் இந்த சிடேட்டல் அப்படின்றது இருக்கும். சோ கோட்டைகள் இந்த மாதிரியான அமைப்பு. ஓகேவா? தென் சிடேட்டல் அப்படின்றது வந்து எங்கெங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதரோ அண்ட் காலிபங்கன் அப்படின்றதுல. இது எல்லாமே வந்து என்னன்னா நல்ல ஹையான போடியம் வச்சு மட் பிரிக்னால ஆக்கப்பட்டிருந்திருக்கு. சோ சிடேட்டலுக்கு கீழே வந்து என்னன்னா லோவர் டவுன் இருக்கும். இது எல்லாமே வந்து என்னன்னா பிக் ஹவுசஸா தான் இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காமன் பீப்புள் வந்து இதை வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா இன்ஹாபிட் பண்ணிருந்தாங்க. தென் இவங்க வந்து என்னன்னா மட் பிரிக்ஸ் அப்படின்றதான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஸ்டோன் பில்டிங்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஆப்சன்ஸா இருந்திருக்கு. சோ ஹிஸ்டரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. சோ இதை எப்படி கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா இண்டஸ் வேலி பீப்புள் அப்படின்றவங்க வந்து மட் பிரிக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸ்டோன் பில்டிங்ஸ் அப்படின்றது வந்து ஆப்சென்டா இருந்துச்சு, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். சோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து என்னன்னா ப்ராப்பரா வந்து நம்ம படிக்கணும். ஹவுசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 to 3 மாடிகள் வரைக்கும் 2 to 3 ஸ்டோரிஸ் இருந்துச்சு. அண்ட் த மெயின் திங் இஸ் தட் விண்டோஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ரீட்டை வந்து ஃபேஸ் பண்ணி இல்ல. அதே மாதிரி இவங்களுடைய டிரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் சிஸ்டமா இருந்துச்சு. சோ எல்லா வீட்டுக்கும் அந்த டிரைனேஜ் அப்படின்றது கலெக்ட் பண்ணி காமன் பிளேஸ்க்கு வந்து என்ன பண்ணுதுன்னா போகுது. சோ இந்த டிரைனேஜ் அப்படின்றது வந்து எதால ஆஃப் பண்ணப்பட்டிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோன் ஸ்லாப்ஸ் அல்லது பிரிக்ஸ்னால வந்து ஆக்கப்பட்டிருந்துச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் பாத் மொஹஞ்சதரோ அப்படின்றதுல இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதனுடைய லென்த், பிரெத், டெப்த் அண்ட் ஃப்ளோர். சோ லென்த் எவ்வளவு, பிரெத் எவ்வளவு, டெப்த் எவ்வளவு, இதுவும் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. இதனுடைய நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா 39 அடி. இதனுடைய பிரெத் அப்படின்னு பார்த்தோம்னா 23 அடி. இதனுடைய டெப்த் அதாவது இந்த ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 8 அடி. அண்ட் இதனுடைய ஃப்ளோரிங் அப்படின்னு பார்த்தோம்னா பர்ன்ட் பிரிக்ஸ் சுத்த செங்கல்கள்னால வந்து இந்த கட்டிடம் அப்படின்றது வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி கிளாத்ஸ் அப்படின்றது வந்து சேஞ்ச் பண்றதுக்காக சைட்ல வந்து ரூம்ஸும் வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவைலபிளா வச்சிருந்தாங்க. இந்த மொஹஞ்சதரோ அப்படின்ற பிளேஸ்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பில்டிங் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிரானரி. கிரானரினா நமக்கு தெரியும் களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். சோ தானியங்கள் அப்படின்றத சேர்த்து வைக்கிற பிளேஸ் தான் கிரானரி அப்படின்னு சொல்றோம். இதனுடைய லென்த்னு பார்த்தோம்னா 150 feet. இதனுடைய பிரெத் அப்படின்னு பார்த்தோம்னா 50 feet. இந்த சிடேட்டல் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்க சிடேட்டல் இஸ் நத்திங் பட் த அப்பர் பார்ட் ஆஃப் த டவுன். சோ ரூலிங் கிளாஸ் பீப்புள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த சிடேட்டல் அப்படின்றதுல வந்து 6 கிரானரிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த ஹரப்பா அப்படின்றதுல இருக்கக்கூடிய கிரானரிஸ் உடைய நம்பர் என்ன அப்படின்றதும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 6 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுடைய எக்கனாமிக் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினான கிராப்ஸ் வந்து என்னன்னா வீட் மற்றும் பார்லி. வேற என்னென்ன கிராப்ஸ் வந்து இவங்க வந்து கல்டிவேட் பண்ணாங்கன்னா செசமே அதாவது எள்ளுன்னு சொல்லுவோம்ல அது, மஸ்டர்ட் அண்ட் தென் காட்டன். இவங்க டொமஸ்டிகேட் பண்ண அனிமல்ஸ் என்னன்னா ஷீப், கோட்ஸ் அண்ட் பஃபலோ. அனிமல்ஸ் அப்படின்றத வந்து என்னன்னா ஃபுட்டுக்காக வேட்டையாடினாங்க. அதுல டீர் அப்படின்றதும் மானையும் வேட்டையாடி சாப்பிட்டுருக்காங்க. சோ ஹார்ஸ் அப்படின்றத வந்து குதிரை இவங்க யூஸ் பண்ணதான் இன்னும் வந்து என்ன பண்ணப்படல அப்படின்னா தெளிவா கண்டுபிடிக்கப்படல. இவங்க வந்து என்னென்ன மாதிரியான வேலை பார்த்திருந்தாங்கன்னா கோல்டு ஸ்மித்ஸா இருந்தாங்க, பிரிக் மேக்கர்ஸா இருந்தாங்க, ஸ்டோன் கட்டர்ஸா இருந்தாங்க, வீவர்ஸ் நெசவாளிகளா இருந்தாங்க, போட் பில்ட் பண்றவங்களா இருந்தாங்க, தென் டெரகோட்டா மேனுஃபேக்சர்ஸா இருந்தாங்க. உலகத்திலேயே முதல்ல பருத்தி காட்டன் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணது இந்த ஹரப்பன் பீப்புள் அப்படின்றது வந்து என்னன்னா சொல்லப்படுது. சோ கிரீக்ல காட்டன் அப்படின்னா சிண்டான் அப்படின்னு சொல்றாங்க, விச் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த வேர்ட் சிண்ட். சோ சிந்த் அப்படின்றதுல இருந்து இந்த சிண்டான் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர் அப்படின்றத வந்து தேக்கி வைக்கிறதுக்காக ஸ்டோர் பண்றதுக்காக இப்ப நம்ம வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னா அந்த மாதிரி இவங்க வந்து வாட்டர் அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக
அமைக்கப்பட்டது வந்து என்ன சொல்றாங்கன்னா நலாஸ் அல்லது கபர்பன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ டேம்ஸால என்க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க என்னென்ன மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு மற்றும் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இவங்க யூஸ் பண்ண பாட்ரிஸ்ல என்னென்ன மாதிரியான பெயிண்டிங் இருந்துச்சு, என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெட் அண்ட் பிளாக் அப்படின்றது. இதுவும் முக்கியமான கொஸ்டின். இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இண்டஸ் வேலி பீப்புள் யூஸ் பண்ண பாட்ரி பெயிண்டிங்ல வந்து என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, பிளாக் அண்ட் ரெட், பிளாக் அண்ட் ஒயிட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் கலர்ஸ் கொடுத்து இதுல எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தென் எப்படி வந்து இவங்களுக்கு வந்து ஹார்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணது வந்து இன்னும் வந்து கண்டுபிடிக்கப்படலையோ அதே மாதிரி சுகர் கேன் அப்படின்றதும் இந்த மக்களுக்கு வந்து அறியாத ஒண்ணா இருந்துச்சு. இவங்க யூஸ் பண்ண வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கியூபிக்கல் இன் ஷேப். சோ இந்த மாதிரி கியூப்ஸா தான் இருந்துச்சு. இவனுடைய வெயிட்னு பார்த்தோம்னா இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 இருந்துச்சு. இப்ப நம்ம 1 கிலோ 2 கிலோன்னு சொல்றோம்ல, இவங்க யூஸ் பண்ணது 16, 32 இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 வந்து இருந்துச்சு. இந்த வெயிட்ஸ் வந்து எதனால ஆக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா லைம் ஸ்டோன்னால ஆக்கப்பட்டிருந்துச்சு. பீட்ஸ் அப்படின்றது முத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஆர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த பீட்ஸ் அப்படின்றது வந்து நிறைய செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க மேக் பண்ணிருக்காங்க. என்னென்ன நாடுகளோட இவங்க வந்து ஃபாரின் ட்ரேட் வச்சிருந்தாங்க, வணிகம் அப்படின்றது வச்சிருந்தாங்க அப்படின்னா மெசபடோமியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான் அப்படின்றது. இவங்க இம்போர்ட் பண்ணது என்னென்ன வந்து ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு, காப்பர், டின் அண்ட் செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ். மெயினா இவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வீட், பார்லி, பீஸ், பட்டாணி தெரியும், ஆயில் சீட்ஸ் எண்ணெய் விதைகள் தெரியும். அதே மாதிரி பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன மாதிரியானது அப்படின்னா காட்டன் குட்ஸ், சோ பாட்ரிஸ், பீட்ஸ், டெரகோட்டாஸ் அண்ட் தென் வந்து என்னதுன்னா ஐவரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இவங்களுடைய வணிகம் அப்படின்றது என்ன மாதிரியான டைப் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் நம்ம கிட்ட ஒரு பொருள் எக்ஸஸா இருக்கும், சோ இன்னொருத்தவங்கள்ட்ட இன்னொரு பொருள் எக்ஸஸா இருக்கும். அவங்க கிட்ட என்ன எக்ஸஸா இருக்கோ அதை நம்ம வாங்கிட்டு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்ல வந்து என்னதுன்னா அந்த அதுக்கு ஈக்குவலான வேல்யூல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கொடுக்குறோம். இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இவங்க யூஸ் பண்ண ட்ரேட் அப்படின்றதும் வந்து என்னதுன்னா பார்ட்டர் சிஸ்டம். என்னென்ன மாதிரியான சீல்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஆக்ஸ், சிங்கிள் ஹார்ன் புல், சோ ஒற்றை கொம்புள்ள புல், எலிஃபென்ட், இதெல்லாம் வந்து இவங்க இம்பார்ட்டன்டா யூஸ் பண்ணியிருந்த சீல்ஸா இருந்துச்சு. தென் சோசியல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக வாழ்க்கை அப்படின்றது 2 அங்கிகள் வந்து போட்டிருந்தாங்க, ஒன் அப்பர் கார்மெண்ட் அண்ட் ஒன் லோவர் கார்மெண்ட் அப்படின்றது. பீட்ஸ் அப்படின்றது போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே அணிஞ்சிருந்தாங்க. என்ன மாதிரியான ஜுவல்லரிஸ் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா வளையல், பிரேஸ்லெட்ஸ், ஆங்க்லெட்ஸ்னா கொலுசுகள், இயர்ரிங்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், பில்லர்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே இவங்க யூஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி பார்த்தோம் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து கோல்டு, சில்வர், காப்பர், பிரான்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ், பெப்பல்ஸ் இந்த மாதிரியானதுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய கேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டைஸ், தாயம் விளையாடுறது அண்ட் தென் பால்ஸ் இந்த மாதிரியானது. ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஷிங் அப்படின்றது. இவங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்டிங், வேட்டையாடுதல் மற்றும் புல் ஃபைட்டிங் அப்படின்றது. இவங்களுடைய போர் வந்து என்னென்ன மாதிரியான வெப்பன்ஸ் ஆயுதங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சஸ், கோடாலின்னு சொல்றோம்ல அது, ஸ்பியர் ஹெட்ஸ், டேகர்ஸ், பவுஸ் அண்ட் ஆரோஸ். சோ இது எல்லாமே வந்து காப்பர் மற்றும் பிரான்ஸ்னால என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஆக்கப்பட்டிருக்கு. அண்ட் இவங்களுடைய கலைகள் ஆர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமானது எந்தெந்த இடத்துல வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சோ டான்சிங் கேர்ள் அப்படின்றது வந்து என்னதுன்னா மொஹஞ்சதுரோ அப்படின்ற பிளேஸ்ல இருந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இது வந்து பிரான்ஸ்னால ஆக்கப்பட்டது. சோ இவங்களுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்றது வந்து என்னதுன்னா ஹிப்ல ரெஸ்ட் பண்ணிருக்கிற மாதிரியும் அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்றது வந்து நிறைய பேங்கிள்ஸ் வந்து கவர் பண்ணி தென் வந்து ரிலாக்ஸ்டு போஸ்டர்ல இருக்கிற மாதிரியான இந்த டான்சிங் கேர்ள் வந்து மொஹஞ்சதுரோ அப்படின்ற பிளேஸ்ல இருந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஹரப்பா அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஸ்டோன் ஸ்டாச்சூஸ், அதே மாதிரி ஒரு டாக் வந்து ஒரு டீர் சேஸ் பண்ற மாதிரியான ஸ்டாச்சூஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அடுத்து தைமாபாத் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் சாரியோட் சாரியட், அதாவது வந்து தேரோட்டி வந்து தேர் ஓட்டுற மாதிரியான இமேஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண பிக்டோரியல் மோட்டிவ்ஸ், அதாவது வந்து என்னன்னா இப்ப நம்ம வந்து ABCD இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அப்போ வந்து அவங்க வந்து என்னன்னா பிக்சர்ஸ் வழியா தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய தாட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. சோ அந்த பிக்டோரியல் மோட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ்ல இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹரிசாண்டல் லைன்ஸ், சர்க்கிள்ஸ், லீவ்ஸ், இலைகள், பிளான்ட்ஸ், ட்ரீஸ், ஃபிஷ், பீகாக் இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து வரைஞ்சு
அந்த அந்த பேட்டர்ன்ஸ் மூலமா தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுமே வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்ணப்படலன்னா கண்டுபிடிக்கப்படல. நம்பர் ஆஃப் சயின்ஸ் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 400ல இருந்து 600 வரைக்கும் வந்து சயின்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னா 40ல இருந்து 60 வரைக்கும் தான். சோ இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ்ல பார்த்தா தெரியும். இதுல வந்து ஒவ்வொன்றும் இப்ப எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிஷ் அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடியதை வந்து என்ன பண்றாங்கன்னா மத்த இதோட கம்பைன் பண்ணி சயின்ஸ் அப்படின்றது வந்து அதிக அளவுல வந்து இருக்கு. ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் தான் எழுதியிருக்காங்க. சோ இவங்களுடைய மெத்தட் ஆஃப் ரைட்டிங் அப்படின்றத என்ன சொல்றோம்னா போஸ்டோபெடான் அப்படின்னு சொல்றோம், விச் மீன்ஸ் ரைட்டிங் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன் இன் ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸ். சோ இப்ப ரைட்ல இருந்து லெஃப்ட் எழுதுறாங்கன்னா அடுத்து வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸ்ல ரிவர்ஸ் டைரக்ஷன்ல எழுதுறதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா போஸ்டோபெடான் அப்படின்னு சொல்றோம். இவங்களுடைய லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திராவிடியன் அல்லது பிராமியா இருக்கலாம். பட் எது அப்படின்றது வந்து இன்னும் கிளியரா வந்து என்ன பண்ணலன்னா கண்டுபிடிக்கப்படல. ரிலீஜியன் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய மதம் சீஃப் மேல் டைட்டி எது அப்படின்னா பசுபதி அப்படின்றது, லார்ட் சிவா அப்படின்றது. சோ அவர் வந்து யோகி போஷர்ல இருக்கிற மாதிரி 3 முகங்களுடைய மாதிரியும் 2 கொம்புகளுடைய மாதிரியும் சீன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருடைய அடிக்கு கீழே 2 டீர் இருக்கிற மாதிரி, தென் அவரை சுத்தி ஒரு 4 அனிமல் வந்து கவர் பண்ணிருக்கிற மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சீல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய சீஃப் ஃபீமேல் டைட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா மதர் காடஸ். சோ அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல லேட்டர் டைம்ஸ்ல, அதாவது வந்து கடைசி நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா லிங்க வர்ஷிப் அப்படின்றது வந்து பிரிவலண்ட் ஆயிருக்கு. சோ லிங்கம் அப்படின்றத வச்சு வர்ஷிப் பண்றதும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி மரங்கள் மற்றும் விலங்குகளையும் வந்து ஆராதிக்கக்கூடியது இந்த ஹரப்பன் பீரியட்ல தான் வந்து என்ன பண்ணப்படுச்சுன்னா ஆரம்பிக்கப்படுச்சு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஈவில் ஃபோர்சஸ் அண்ட் கோஸ்ட் பேய்கள் மேல நம்பிக்கை இருந்ததுனால தாயத்து இந்த மாதிரியான அமுலட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுடைய பரியல் மெத்தட்ஸ், புதைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சோ நிறைய செமெட்ரிஸ் வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. மொஹஞ்சதுரோ, ஹரப்பா, காலிபங்கன், லோத்தல், ரூபார் இந்த மாதிரியான பிளேசஸ்ல. மொஹஞ்சதுரோ அப்படின்ற பிளேசஸ்ல கம்ப்ளீட் பரியலா இருந்துச்சு. பட் லோத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தி வந்து பர்ன்ட் பிரிக்ஸால கவர் பண்ணிருந்திருக்காங்க. சோ இப்ப நம்ம வந்து சவப்பெட்டி காஃபின்ஸ் யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரியானது. அண்ட் தென் வந்து பாட் பரியல்ஸ் வித் பேர் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ், அவங்களுடைய ஸ்கெலிட்டன்ஸோட சேர்த்து அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், பார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பரியல் பண்ணிருக்காங்க. இதனுடைய டிக்ளைன், சோ இப்படிப்பட்ட ஹரப்பன் கல்ச்சர் இவ்வளவு வந்து நாகரீகம் உடையவங்க இப்படி வந்து நிறைய வந்து கல்ச்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணிருந்திருக்காங்க. பட் இவங்க வந்து எப்படி வந்து டிக்ளைன் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தியரிஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இயற்கை சீற்றங்களால கூட அழிஞ்சிருக்கலாம். லைக் ஃபிளட்ஸா இருந்திருக்கலாம், ஆறு வத்தி பெயர்ந்திருக்கலாம், எர்த் குவேக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் சம் ஸ்காலர்ஸ் லைக் சர் மார்டிமர் வீலர் அப்படின்றவர் 1953ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆரியர்களுடைய இன்வேஷனாலதான் இந்த ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்றது வந்து டிக்ளைன் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மொஹஞ்சதுரோ அப்படின்ற பிளேஸ்ல நிறைய வந்து ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் வந்து என்னன்னா குவியலா இருந்திருக்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஃபாரின் இன்வேஷனால அழிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இதனுடைய முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஆரியர்கள் வந்து என்னன்னா சுப்பீரியரான வெப்பன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வந்து என்னன்னா வேகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஹார்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து இவங்களை அழிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ லாஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த இண்டஸ் ட்ரிபியூட்டரிஸ் உடைய ஏன்ஷியன் நேம்ஸ் என்னென்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஜீலம், சேனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் அண்ட் மூனி இதுவுமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஜீலம் அப்படின்றதனுடைய அந்த காலத்து ஏன்ஷியன் பேர் என்ன அப்படின்னா வித்தாஸ்தா, சேனாப் அப்படின்னா அஸ்கினி, ரவி அப்படின்னா பருஷ்னி, ஐராவதி, பிஎஸ் அப்படின்றத விபாசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சட்லஜ் அப்படின்னா சுத்தூத்ரி, லூனி அப்படின்னா வந்து என்னன்னா சாகர்மதி அப்படின்றது. சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஹரப்பன் கல்ச்சர் அல்லது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது பார்த்தோம். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம், என்னென்ன சைட்ஸ் வந்து எப்போ வந்து டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தோம், கோஸ்டல் டவுன்ஸ் எந்தெந்த பிளேசஸ்ல என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வந்து இருக்கு, அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம். இவங்களுடைய கல்ச்சர் அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம், டவுன் பிளானிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்,
தென் இவங்களுடைய ஆர்ட்ஸ் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, இவங்க மெத்தட் ஆஃப் ஸ்கிரிப்ட் என்ன, ரிலீஜியன் என்ன, சோ இவங்களுடைய பரியல் மெத்தட் என்ன, இது எப்படி அழிக்கப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சோ இன்னைக்கு கிளாஸ் அப்படின்றது இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்வேஷன் ஆஃப் ஆரியன்ஸ், ஆரியன் இன்வேஷன் அப்படின்றதோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். சோ இந்த வீடியோ அப்படின்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.